இப்போ நம்ம மட்டன் குழம்பு வைக்க போகிறோங்க. அதுக்கு மட்டன் வந்து பாருங்கள் 1/2 கிலோ எடுத்து மஞ்சள் கொஞ்சம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து உரித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, இஞ்சி ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6-7 பல் பூண்டு, தேங்காய் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு கொஞ்சம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தூள் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. தக்காளி ஒரு பழம் பெருசாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து வணக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 4-5 வெங்காயம் இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, கிராம்பு வந்து ஒரு 5-6 கிராம்பு இருக்குங்க. பட்டை 2 துண்டுங்க. ஏலக்காய் வந்து ஒரு 3 ஏலக்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுட்டேங்க. 3 ஏலக்காய் போட்டுக்குங்க. பட்டை சின்ன சின்ன துண்டு 3 துண்டு போட்டிருக்கேன். கிராம்பு வந்து ஒரு 7-8 கிராம்பு இருக்குங்க. இது ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்புங்க. 1 டேபிள் ஸ்பூன் கசகசா போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டு நம்ம லைட்டாக இதை வறுத்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு 1/2 பாருங்கள், வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் வெங்காயம் போட்டு நல்லா வணக்குங்க. நம்ம இதிலே வந்து இஞ்சி பூண்டு போட்டுடலாங்க. இஞ்சி பாருங்கள், இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 6-7 பல் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணுங்க வெங்காயம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வணக்கிக்கணுங்க. வணக்கினாதான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு நம்ம இப்போ அடுப்பு சிம் பண்ணிடலாங்க. சிம் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தூள் இப்படியே போட்டுக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இப்படியே போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூனுங்க. மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. போட்டுட்டு நல்லா ஒரு வணக்கி விட்டுட்டு நம்ம இதை கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இதே சூட்டில் வந்து நமக்கு இது இதாகிடும், வணங்கிடும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாங்க. பாருங்கள், வச்சாச்சு. இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போடுங்க. இதுக்கு விட்டுட்டு நம்ம கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் தாங்க இருக்கும், எடுத்து வச்சுருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 5-6 வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரே ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரே ஒரு வெங்காயம் தக்காளி எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. போட்டுக்கணும். நல்லா வணங்கட்டுங்க. இதை நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம கறி போட்டுக்கலாங்க. பாருங்கள், போட்டுட்டு கறியில் தண்ணி விடுங்க. அது நல்லா வணங்க வரைக்கும் விடுங்க. நல்லா வணங்கி விடுங்க. பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. கறி இந்த அளவுக்கு கொஞ்சம் இது நல்லா வணங்கியிருக்கும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ இதை ஊற்றிக்கலாம். இந்த மசாலாவை நம்ம ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க.
நல்லா மசாலாவை போட்டு ஒரு வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாங்க கறியை. பாருங்க, உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மசாலா வணங்கணுன்னே நம்ம மிக்ஸி கலவுன தண்ணியே ஊற்றிக்கலாங்க. இந்த ஜாரில் இருக்கிறதெல்லாம் சுத்தமாக ஊற்றிடுங்க. பத்தலைன்னா தண்ணி ஊற்றிக்கலாங்க. குழம்புக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா மட்டன் வேகட்டுங்க. வேக வச்சுட்டு நமக்கு தேங்காய் வந்து கொஞ்சம் நான் பாருங்கள் அரைச்சி வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சம் தான், நிறையெல்லாம் இல்லை. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஊற்றிக்கலாம். காரம் கம்மியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இன்னொரு கொதி வரட்டுங்க. வந்ததுக்கப்புறம் பாருங்கள் குழம்பு எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் குழம்பு. நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. போட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், ரெடிங்க.